புளியோதரைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு மிளகு, வெந்தயம், கடுகு, மஞ்சத்தூள், கொஞ்சம் கருப்பு எள்ளு, தேவையான புளி, கடலைப்பருப்பு, வத்தத்தூள், பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் வரமிளகா, தேவையான அளவு கருவேப்பிலை, கொஞ்சம் சர்க்கரைத்தூள். இது போக நமக்கு டிஷ்ஷுக்கு தேவையான எண்ணெய், தண்ணி, தேவையான ரைஸ் வடித்து ரெடி பண்ணி ஆற வச்சு வச்சுருக்கோம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கடாயை நம்ம ஹீட் பண்ணிவிட்டு அது ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது நம்ம புளியோதரை பொடி செய்கிறதுக்கு தேவையான ஒரு 4 பொருட்களை எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிளகு டீஸ்பூன் அளவுக்கு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போடணும். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு நான் சும்மா கையில் எடுத்து போடுறேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு. இதையும் அதே மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடணும். இந்த கடுகு நல்லா வெடிக்கிற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். அப்புறம் ரொம்ப கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். இந்த 4 இன்க்ரீடியண்ட்டையும் நல்ல ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். இதுதான் நம்ம புளியோதரைக்கான பொடி. ஓகே, இப்போ நம்மளோட புளியோதரை மிக்ஸ் ரெடி. புளியோதரைக்கு தேவையான எண்ணெய் நம்ம இப்போ ஒரு 5 பேருக்கு செய்கிறோம். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 100 ml கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு அதை நல்லா கொதிக்கணும். இதுக்கப்புறம் இது நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 கை போட்டுறேன்னா. இதில் ஒரு 4 காஞ்ச மிளகாய் அதை நம்ம பிச்சு போட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்க்குறோம். இதில் நம்ம எடுத்து வச்ச புளியை நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன். நல்லா கட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கிறோம். இதை நல்லா நம்ம கொஞ்ச நேரம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா சுண்ட விட்டுக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வத்தத்தூள் சேர்க்குறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். ஏற்கனவே ரைஸில் உப்பு சேர்த்து வடிச்சிருக்கோம். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரைத்தூள், இது டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதனால ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரைத்தூள் சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச புளியோதரை பொடி ஒரு 3 ஸ்பூன் இதை சேர்த்துக்கணும். 2 3 மீதி உள்ள இந்த பொடியை நீங்கள் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 3 மாதம் நீங்கள் அப்படியே வச்சு அப்போ எப்போல்லாம் புளியோதரை செய்கிறீங்களோ அப்பப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில். இப்போ நமக்கு தேவையான புளியோதரை மிக்ஸ் ரெடி ஆகிட்டு இதை நம்ம ரைஸோட கலந்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இதில் நம்ம 5 பேருக்கு தேவையான அளவுக்கு ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம். இதில் இந்த புளியோதரை மிக்ஸை நம்ம எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு. அவ்வளோதான், நம்மளோட புளியோதரை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு.